ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க எப்போதுமே நியூஸ் பேஸ்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த மாதிரி கம்பெனிகளை வந்து தேர்வு செய்து வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ரேலியை கொடுக்கும். நம்மளுடைய இந்திய கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய இந்தியன் எக்கானமி நிச்சயமாக வளரும். மறைமுகமாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய இந்தியன் எக்கானமிக்கும் நீங்கள் நல்ல விதமான ஒரு இதை சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. எஸ்பிஐ வந்து ஒரு அப்ரூவல் ஸ்டே கொடுக்க போகிறாங்க எஸ் பேங்க்கில் அடுத்த குவார்ட்டர்லி போர்ட் மீட்டிங்கில். இதன் காரணமாக எஸ் பேங்க்லேயும் ஒரு நல்ல ஏற்றத்தை, ஏன்னா ரொம்ப நாளாக எஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஏறவே இல்லை. அவங்க எஃப்யூலே வந்தாங்க, ஆனாலும் பெருசாக வந்து ஏறவே இல்லை. தற்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து விலை ஏறுவதற்கான சில முகாந்தரங்கள் தெரியுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஷார்ட் செல்லிங் போகிறவங்களும் இங்கே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். சென்சஸ் 80,000 பாயிண்ட் வரலாறு காணாத உயர்வை தொட்டுட்டு இன்னும் அதே இடத்துல நிலை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நிலை கொண்ட இந்த தன்மை வரும் வாரங்களில் நீடிக்குமா? கண்டிப்பாக வரும் வாரங்கள்லையும் உங்களுக்கு வந்து நீடிப்பதற்கான ஸ்ட்ராங்கான காரணங்கள் இருக்குது. முதல்ல இந்த மாதிரி சென்சஸ் எப்படி 80,000 பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகுச்சு, அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் எண்டுக்குள்ளாரையுமே ஒரு 90,000 பாயிண்ட்டு, அடுத்ததாக 1,00,000 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை தொட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த 80,000 பாயிண்ட் வரத்துக்கு மிக முக்கியமான காரணம் யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேயர்களாகிய நீங்கள் தான். நாம தான் அதுக்கு முதல் முக்கிய காரணம். ஏன்னா 2020க்கு மேலே கொரோனா பீரியடில் இருந்து ஷேர் மார்க்கெட் பக்கம் நிறைய பேருடைய கவனம் திரும்பி இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு பயம்தான் இருந்துச்சு. மார்க்கெட் அப்படின்னாலே ஒரு பயமான ஒரு தன்மை தான் வச்சுட்டு இருந்தாங்க, வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2020க்கு மேலே வேற வழியே இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்த காரணம் தான் மிக முக்கியமான காரணமாக கருதப்படுது. இது ரொம்ப வருஷமாக இதுதான் வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தோம். ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை நம்பி தான் நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட் 2020க்கு முன்னாடி வரைக்கும் இருந்துட்டு இருந்தது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வுகள் கூட நம்ம இந்திய மார்க்கெட்டை வந்து பெரும் லெவலில் வந்து பாதிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு தனித்தன்மையான உருவாக்கத்தில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய எக்கானமி லெவல் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து 5லிருந்து 4வது இடத்தை நோக்கி முன்னேறிட்டு இருக்கோம். இன்று 3வது இடத்துக்கு வருவதற்கு ரொம்ப சொற்பமான இடத்துல தான் இருக்கணும். நம்ம அடுத்ததாக 3rd பிளேஸ்க்கே நம்ம வந்துடுவோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ரேலி வரதுக்கு காரணம் ரீட்டைலர் பப்ளிக் நாம மட்டும் காரணம் இல்லை, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸுங்கள் தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் மறைமுகமாக டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வழியாக சிப் மூலமாக இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம 2 பேரும் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த அளவுக்கு மார்க்கெட்டை கொண்டு வந்ததுக்கு. இந்த ரேலி இன்னும் தொடரணும். இப்படி தொடரும் பட்சத்தில் நம்ம நிச்சயமாக நம்மளுடைய இந்திய கம்பெனிகளில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய இந்தியன் எக்கானமி நிச்சயமாக வளரும். மறைமுகமாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய இந்தியன் எக்கானமிக்கும் நீங்கள் நல்ல விதமான ஒரு இதை சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த கம்பெனிகள்லாம் வளரும்போது அதை சார்ந்த தொழில் நிறுவனங்கள், அங்கே வேலை பார்க்குறவங்க, இப்படி யாரோ ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகலை, ஆனால் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போகும்போது அந்த கம்பெனிகள் நல்ல வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கொண்டு போகும்போது நாமளும் வளருவோம், நம்ம இந்தியன் எக்கானமியும் வளர ஆரம்பிக்கும். ஸோ இதான் மிக முக்கியமான காரணம் இந்த 80,000 பாயிண்ட் கொண்டு போனதுக்கு. இது வரும் வாரங்களில் நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஸ்ட்ராங்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பிஎம்ஐ இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ், இதில் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ரெண்டுமே சேர்த்து சொல்லுவாங்க. அது வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு Q1 ரிசல்ட், குவார்டர்லி ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்ருக்கோம். எப்போதுமே ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லாவே கொடுப்பாங்க. ஸோ அதன் காரணமாகவும் மார்க்கெட் இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த அளவு மார்க்கெட் ஏறுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு ரேலியை கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அவங்க கொஞ்சம் இறங்குனாங்க. மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே நல்ல ரேலியை கொடுத்த காரணம் மிக முக்கியமான காரணமாக கருதப்படுது. ஸ்ட்ராங்கான குளோபல் கியூஸ் அங்கே வந்து ஃபெடரேஷன் ரேட் கட்லாம் இப்பொழுதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிட்டு வரதுனால நாங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே தான் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு பவல் சொல்லிட்டாரு. ஸோ அதன் காரணமாகவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நாஸ்டாக்கு டவ் ஜோன்ஸ்லாம் ஏறிட்டு இருக்கு. அதுவும் மிக முக்கியமான காரணம். இறுதியாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சென்டிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த பட்ஜெட் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான காரணம். பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், டேக்ஸ் எக்ஸம்ஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நிறைய துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடுகள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக கருதப்படுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா MSCI இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் இண்டெக்ஸ் எமர்ஜிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 23 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகள் லிஸ்ட்டு தான் அதில் வரக்கூடியது. ஸோ அந்த லிஸ்ட்டில் சில கம்பெனிகள்லாம் வந்து இன்க்ளூட் ஆக போகிறதுனால அதன் காரணமாக அந்த கம்பெனிகள்லாம் இண்டஸ் டவர், தெர்மேக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து இன்க்ளூட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது அந்த கம்பெனிகள்லாம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் பற்றி ஒரு நல்ல நியூஸ் வந்துட்டு இருக்கு. SBI வந்து ஒரு அப்ரூவல் ஸ்டே கொடுக்க போகிறாங்க எஸ் பேங்க்கில் அடுத்த குவார்ட்டர்லி போர்ட் மீட்டிங்கில். இதன் காரணமாக எஸ் பேங்க்லேயும் ஒரு நல்ல ஏற்றத்தை, ஏன்னா ரொம்ப நாளாக எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏறவே இல்லை. அவங்க FPOலே வந்தாங்க, ஆனாலும் பெருசாக வந்து ஏறவே இல்லை. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விலை ஏறுவதற்கான சில முகாந்தரங்கள் தெரியுது. ஸோ நேயர்கள் அதை கொஞ்சம் கண்ணோக்கி பார்க்கலாம். அதே மாதிரி சுவிட்சர்லாந்துக்கு வேறு ஒரு கம்பெனி சிமெண்ட்ஸ் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் விட்டு வெளில போகிறதாக தகவல். அப்படி போகும்போது சுவிட்சர்லாந்துக்கு தான் பெரும்பான்மையான ப்ராஜெக்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ரினியூவபிள் எனர்ஜின்னு வரும்போது ஒரு கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஷேர்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ஸோ சுவிட்சர்லாந்து விலை ஏறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நேயர்கள் இன்னும் நிறைய நியூஸ் திறனாய்வு செய்து பாருங்கள். சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி கம்பெனிகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அடுத்தபடியாக வோடஃபோன் ஐடியாவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக IPOவில் வந்தாங்க, இப்போ FPOவில் வந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 5G ஏலத்துலலாம் அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக வோடஃபோன் ஐடியா அப்படிங்கிற அந்த கம்பெனியும் உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள். ஒரு காலத்தில் மிக அதிகபட்ச ரேட்டில் இருந்தவங்க, அதுக்கப்புறமா ரொம்ப ரேட் இறங்கி போயிட்டாங்க. தற்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ராலியில் மறுபடியும் ஒரு புத்துயிர் பெற்றிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் எதுவும் கிடைக்குதாங்கிறத செக் பண்ணுங்கள். நியூஸ் சேனல் பாருங்கள், பேப்பர்ஸ் படிங்க. ஸோ இதிலலாம் பார்க்கும்போது இதை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அந்த கம்பெனி ஷேர்லாம் அடுத்தடுத்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க எப்போதுமே நியூஸ் பேஸ்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த மாதிரி கம்பெனிகளை வந்து தேர்வு செய்து வாங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ரேலியை கொடுக்கும். சென்சஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 24% ஏறி இருக்கிறதாக தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சஸ் ரேலி அப்படிங்கிறது அடுத்து எங்கே போய் நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி அடுத்து ஒரு புது சப்போர்ட் லெவல், புது ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இனிமேல் தேடணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலை பொறுத்த மட்டும் ஆல் டைம் ஹை 80,000 பாயிண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனி அடுத்த வந்து ஹைன்னு பார்த்தீங்கன்னா 80,500 இல்லை 81,000 அப்படிங்கிற இடத்துக்கு தான் அடுத்து மூவ் ஆகும். ஒருவேளை கீழே இறங்குது அப்படின்னா 79,000 78,000 வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அடுத்த 2 வாரங்களுக்கு வந்து ராலி போயிட்டே இருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணும்போது புதிதாக அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் உருவாகுது என்பது இயல்பான ஒன்று. நேயர்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறத வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால கொஞ்சம் ஷார்ட் செல்லிங் போகிறவங்களும் இங்கே அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ பட்ஜெட்டுக்கு அப்புறமாக ஷார்ட் செல்லிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு ஒரு இறக்கத்தை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். 79,000 இல்லை 78,000 அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களுக்கு நம்மளுடைய சென்சஸ் அப்படிங்கிறது இந்த 80,000 இன்னும் அதை தாண்டி 80,500 இந்த மாதிரி இடம் ரிலையன்ஸுடைய ரிசல்ட்டு, HDFC மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. மற்ற SBI ரிசல்ட்டு, இந்த மாதிரி TCS இவங்கெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வந்து அதுவும் கூட மார்க்கெட்டை என்ன பண்ணால் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிடும், இன்னும் கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் நேயர்கள் நல்ல நியூஸ் பேஸ்டு கம்பெனியாக வாங்கினீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு நல்லது. ஏற்கனவே வச்சுருக்கவங்க ஒரு பட்ஜெட் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக வைத்திருந்து இந்த டிவிடெண்ட் போனஸ் இதெல்லாம் கிடைத்த பிறகு நீங்கள் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறது நல்லது. புதுசாக இப்போ தான் மார்க்கெட்டுக்கு வரேன்னு சொல்கிறவங்க
இருக்கிறவங்க நிறைய நல்ல செலக்டிவான செக்டர்ஸில் வாங்கி நீங்கள் இந்த சென்சஸ் ரேலியையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், பட்ஜெட் ரேலியையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதற்கு மிக முக்கியமானது உங்களுக்கு நல்ல சாய்ஸ், நல்ல தரமான கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து சிறிதாக வாங்குறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒன்று. அதை நேயர்கள் அனைவரும் செய்து நல்ல பலனை பெற வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.